ஜேஇ மெயின் 2025 அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் எதுவும் அவங்க வந்து சொல்லலை. பட் பாஸ்ட் அவுட் ஆகியிருந்திருக்கணும். 2023 2024 அந்த பேட்ச் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 12th பாஸ்ட் அவுட் ஆகியிருந்திருக்கணும். அதே மாதிரி 2025 அப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. 12th மார்க்ஸ் வந்து இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஐஐடி, IIIT, NIT அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஜோசா கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு 75% இருக்கணும். 75% உங்களுக்கு 12th இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 65% வந்து போதுமானது. இந்த ஜேஇ மெயின் 2025 வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியாவாக உங்களுக்கு மினிமம் இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ 12th பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் இது எந்தெந்த பேட்ச் எல்லாம் எழுதலாம் அப்படின்னா 2020